அன்பான தமிழர்களே, உள்ள ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றினதுன்னா, நீங்கள் இப்போ இருக்க அந்த கனெக்ஷன் இல்லைனா காதல் அப்படின்னு நீங்கள் எதை எப்படி சொன்னாலும் சரி, அது வந்து ஆத்மார்த்தமான காதலா இல்லை வந்து மேலெழுந்த வாரிய வெறும் உணர்வு நிலை சார்ந்த வெறும் பற்றுதானா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ உண்மையான காதல் தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையான காதலா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்களான்னு தெரியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஏன்னா சில சமயம் இன்ஃபேச்சுவேஷன், அட்ராக்ஷன் இதெல்லாம் நீங்கள் காதல்னு நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குற படம், பாடல்கள், ஹார்மோன்ஸ் எல்லாமே காரணமாக இருக்கும். ஓகே, நல்ல காதல் தான், பார்க்கலாம். செகண்ட் யூனியன், வா, அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் இருக்கிறது தெய்வீகமான காதல். லைஃப் இஸ் அ சீரியஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள்ஸ். வென் வி ரெசிஸ்ட் சேஞ்ச், வி ரெசிஸ்ட் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் and create unnecessary stress. Go with the flow. You will be surprised where it leads. ஸோ நீங்கள் இப்போ ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, எதையும் மாற்ற நினைக்காத, எது நடந்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் அப்படியே காமிக்க முடியாது, பட் காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்டிமசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சேக்கர்ட் யூனியன், ஹானர் அண்ட் ட்ரெஷர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃபார் இட் இஸ் ட்ரூலி சேக்கர்ட். உங்கள் காதல் வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஏன் மை beloved, though we may be physically apart, spiritually we are always united, for love transcends space and time, nothing is missing. நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பிரிவே கிடையாது. ஒரு சிறகு உங்களோடது, ஒரு சிறகு அவங்களோடது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோதான் தூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் லவ் இல்லைனா வந்து வேறு தேசத்துக்கு காதல், இப்படி நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் தூரம் வந்து உங்களை பிரிக்காது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நான் வந்து அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயமும் கூட. இவங்க தான் உங்களோட காதல், மை beloved, என்னோட காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சமாக தான் அங்கீகரிக்கிறாங்க. ஆமாம், நீ நினைக்கிறது சரிதான், உன்னோடது வந்து புனிதமான காதல் தான். இப்போதைக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத பேபி, கோ வித் த ஃப்ளோ அப்படின்றாங்க. மேபி தே லவ் யூ ஸோ மச். It is important right now to take a step back and spend some time alone instead of placing your focus on another. Now is the time to give to yourself. It's time. ஏன் அப்படின்னா இதில் எதனால் இப்படி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்போதைக்கு பிரபஞ்சம் சொன்னாங்க, இப்போ ரொம்ப முக்கியம், எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டோன்ட் சேஸ் தம், அவங்கள துரத்தாதீங்க, இது இப்படி நடக்கணும், அவங்கள பார்க்கணும். நோ, லீவ் இட், சரண்டர். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் நாங்கள் ஸ்டெப் இன் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை கண்ட்ரோலில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கடவுளோ பிரபஞ்சமோ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், பிரபஞ்சம் கேரண்டி கொடுத்துறாங்க, இது உன்னோட கனெக்ஷன் தான், நான் இப்போ சொல்கிறேன், துரத்தாத, செட் பேக், சேஸ் பண்ணாத. ஃபிசிக்கல் செப்பரேஷன் நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு, அதை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. டோன்ட் ஃபோர்ஸ் எனி திங். கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வரும். எப்போ? அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு மேலே வைக்கும்போது, இந்த காதல் மேலேயே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, இந்த காதல் என்னுடையது, நம்மளோட மெயின் கான்செப்டே லெட் இட் கோ. அதுதான் வந்து மெயின் ட்வின் ஃப்ளேமோட மெயின் கான்செப்ட். அதை லெட் இட் கோ. அது உங்களை விட்டு போகாது. நீங்கள் அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம், கேரக்டர் சரியில்லைன்னா அவங்கள வந்து விட்டுட்டு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்தால் அது வந்து இட் வில் கம் பேக், எங்கேயும் ஓடிடாது. யாரோ ஒருத்தவங்க தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன் மாஸ்டர், எதையும் தள்ளி போடாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான டைம், ரன் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப தள்ளி போட முடியாது. பிரபஞ்சம் சொல்லி பொறுமையாருன்னு சொல்கிறது வேற, நீங்கள் தள்ளி போடுறது வேற. இப்போ பொறுமையாருன்னு சொல்கிறாங்க, இப்போ நாளைக்கு எனர்ஜி மாறும்போது பிரபஞ்சம் கோ டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதான் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொன்னீங்க அப்படின்னா காதல் கோவிந்தா போட்டுரும். அது ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அலைன் ஆகணும் அந்த ஜேர்னியில். அவ்வளோதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு யார் ரெண்டு பேரும் பார்த்தாலும் சரி, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போதைக்கு ஃபோக்கஸை உங்கள் மேலே போடுங்க. உங்களோட ஹெல்த், உங்களோட ரொட்டீன், உங்களோட கெரியர், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ். காதல் உங்கள் கூட துணை வந்துட்டே தான் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் இப்போது இந்த காதலோட கரத்தை பிடிக்கிறதுக்கான தருணமா அப்படின்னா பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர், ஸ்னூஸ் பட்டன் சாமுராய், படுத்து படுத்து தூங்காதீங்க, எந்திரிச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது ஆணுக்கும் பொருந்தலாம், பெண்ணுக்கும் பொருந்தலாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். மீம் லார்ட். ஓ, யாரோ ஒருத்தங்க உங்களை பற்றி நிறைய தப்பான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க மேபி லேட், என்ன சொல்கிறது, லேட் நைட்டில் இந்த மெசேஜஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து தூங்கி ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது.
ஸோ இதுதான் இங்க சொல்றாங்க. ஸ்னூஸ் பட்டன் சாமுராய். அவங்களால எந்திரிக்க முடியாது. ஏன்னா, அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. மேபி ஃபேக் அக்கவுண்ட். அ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள பத்தி நெறைய மீம் கிரியேட் பண்ணி போடுறது அவங்களோட ஹாபி. இது வந்து அவங்க நைட் டைம்ல தான் பண்றாங்க. ரொம்ப டார்க் எனர்ஜி அது. ரொம்ப டார்க் எனர்ஜி, காமிக் எனர்ஜி. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையவே ஸ்னூஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழல. இது வந்து உங்கள ப்ளேம் பண்றதே கிடையாது. உங்க எனர்ஜி கிளியர் பண்ணிட்டாங்க பிரபஞ்சம். ஏன் உங்கள வந்து இப்போ ரஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. இங்க நெறைய நடந்துட்டு இருக்கு பேக்கிரவுண்ட்ல. ஈமோஜி ஓவர் யூசர், ஆட்டோ கரெக்ட் விக்டம். இது வந்து என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க வந்து ஃபோக்கஸ் உங்க மேல போடுங்கன்றாங்க. உங்கள டீஸ் பண்ணுவாங்க. உங்கள பத்தி தப்பான விஷயங்கள வந்து சோஷியல் மீடியால பரப்பலாம். இல்லன்னா, எங்கேயோ அவங்க வந்து உங்கள பத்தி தப்பான விஷயங்கள கிரியேட் பண்ணி அத ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 8:00 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் 8:00 வந்து நீங்க எங்கேயாவது வெளியில போவீங்க, இல்லன்னா வந்து 8:00 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்காக மொபைல வாட்ச் பண்றாங்க. 8 ஏஎம்மா இருக்கலாம், 8 பிஎம்மா இருக்கலாம். அவங்க கையிலே இது வந்து வெறும் ஸ்னூஸ் பட்டன பத்தி மட்டும் பேசல. அவங்க கையில வாட்ச் வச்சுட்டே இருக்காங்க. டைம் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க மேபி தே ஆர் வாட்சிங் யுவர் மூவ்மெண்ட். இல்லன்னா வந்து 8 மணிக்கு நீங்க எதாவது ஸ்பெசிஃபிக்கா பண்ணுவீங்க அப்படின்னா, மேபி ஆன்லைன்ல என்ன மாதிரி ஒரு சோஷியல் மீடியால அக்கவுண்ட் இருக்கு, போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த அந்த பர்ட்டிகுலர் டைமு அவங்க வந்து மொபைல வாட்ச் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அத பத்தி நெறைய மீம் போடுறாங்க. ஸோ இது வந்து பேக்கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும்னு அவசியம் இல்ல. பட் ஒரு சிலருக்கு இது நிச்சயமா நடக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் காமிக் எனர்ஜி. அதனால தான் மேபி உங்கள பாஸ் பண்ண சொல்றாங்க. மேபி பிரபஞ்சம் ஏதாவது பிளான் வச்சிருக்கலாம், மாஸ்டர் பிளான். லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. ஸோ உங்க காதல் எங்கேயாவது தட்டு தடுமாறி நின்னுச்சு அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இல்ல, பார்க்குற ஃபெமினினுக்கு இல்ல, மாஸ்குலின். உங்களுக்கு டேக் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். எங்கே உங்களுக்கு தெரியும், எங்கே டைம் வந்துருச்சு அப்படின்னா, யூ நோ உங்கள மேபி எல்லாரும் அப்சர்வ் பண்றாங்களா இருக்கலாம். உங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ட வந்து நெறைய பேர் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி சமயத்தில நீங்க வந்து எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாலயே போஸ்ட் பண்ணி, சோஷியல் மீடியால கம்யூனிகேட் பண்றது. உங்களுக்கே தெரியும் என் ஸ்டோரி. ஹேக் பண்றது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல யாரோட ஹெல்ப்பையும் எடுக்கணும். ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். எல்லாம் நானே செய்றேன் அப்படின்னு இடம், ஏவல் தெரிஞ்சு செயல்படணும். உங்களோட ஒரு சூழ்நிலையில ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் தேவையில்லாம இருக்கலாம். அவங்க வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம் அவங்களோட காதல். இப்போ வேற மாதிரி சூழ்நிலை மாறும்போது பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, நம்பிக்கைக்குரிய தோழமை யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட ஹெல்ப் மூலம் நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எப்படி நீங்க வந்து எஸ்கேப் பண்ணி முன்னாடி போலாம் அப்படிங்கிறத பாருங்க. பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். இது கண்டிப்பா வந்து போன ஜென்மத்து பந்தம். அதனால இதுல வந்து நீங்க கவலைப்படுறதுக்கே எதுவும் இல்ல. அதனால தான் சாக்ரட் யூனியன், மை பிலவ்ட் இந்த கான்செப்ட்லாம் உள்ள வருது அப்படின்னா, இது நிச்சயமா வந்து ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் ஜேர்னியா தான் இருக்கணும். அதனால தான் காமிக் எனர்ஜியும் வருது. ஸோ இப்போதைக்கு நீங்க யோசிச்சு, பொறுமையா தான் அடி மேல அடி எடுத்து வச்சு தான் நகரணும். செலிப்ரேஷன். கூடிய சீக்கிரம் நீங்க வந்து வெற்றி இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே கிரியேஷன். இப்போ நீங்க வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ல தான் இருக்கீங்க. 5 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி இல்லைனா 7 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. டென்ஷன்ஸ் அண்ட் காம்படிஷன் arising in your environment. While conflict may feel unsettling, it also inspires growth. Focus on collaboration and finding common ground. With clarity and purpose, you can turn challenges into progress. ஸோ கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கு. உங்கள வந்து பிளாக் பண்ண நெறைய எனர்ஜி வேலை செஞ்சுருக்காங்க. மேபி உங்களோட கரியரை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் நான் சொன்ன மாரி சோஷியல் மீடியா அக்கவுண்ட்லாம் இருந்தது அப்படின்னா, தேர் டூயிங் சம்திங். அதனால இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காமன் கிரவுண்ட் எடுக்க சொல்றாங்க. இல்லன்னா வந்து சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லன்னா வந்து while conflict may feel unsettling, it also inspires growth. Focus on collaboration and finding common ground. ஏதாவது கொலாபரேஷன் இருக்கான்னு பாருங்க. யாரோட சேர்ந்து க்ரோ பண்ண முடியுமான்னு பாருங்க. டூ சம்திங் கிரியேட்டிவ். கிரியேஷன் இங்க 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. இல்லைனா இது மெஜிஷியன் எனர்ஜி. மெஜிஷியன். யூ ஹேவ் எவ்ரிதிங் யூ நீட் டு மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம்ஸ். அதான் மெஜிஷியன் எனர்ஜி. நீங்க என்ன வேணுமோ அதை வந்து உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு செலிப்ரேஷன். எ டைம் ஆஃப் ஜாய் அண்ட் accomplishment has arrived. Celebrate your achievements and share this moment with loved ones. This milestone marks stability and harmony.
Honor the progress you have made and the connections that uplift you. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கையில காதல் வாழ்க்கைய கல்யாணத்தை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு உங்ககிட்ட தேவையான எல்லாமே இருக்கு. இவ் இங்க தான் நீங்க இங்க தான் இதுதான் சொல்றாங்க. டேக் சம் சப்போர்ட், கொலாபரேஷன் பாருங்க, சப்போர்ட் பாருங்க, அப்லிஃப்ட் பண்ற அ ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க பிளான் பண்ணி மூவ் பண்ணும்போது, கண்டிப்பா இந்த காதல் வாழ்க்கையில வெற்றி இருக்கும். நீங்க 2 பேர் மட்டும் இல்ல. இங்க பாருங்க, உங்களோட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு பின்னாடி. ஸோ, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்ய பிரபஞ்சம் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. உங்களோட கடமை என்ன அப்படின்னா, அவங்க யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். நீங்க தேடவே தேவையில்ல. நீங்க மனசு போடுங்க, பிரபஞ்சமே வழி காட்டுங்க. அந்த பாரு, அங்க பாரு அப்படின்னு கை காட்டுவாங்க. ஓடி போய் பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ, இந்த இதில நீங்க தனியா போராட வேண்டாம். அதுதான் உங்களோட கைடன்ஸ். அதே மாதிரி உங்கள மாதிரி மனசு இருக்க நெறைய பேர் இருக்காங்க. உங்கள மாதிரி சூழ்நிலைய கடந்து வந்தவங்க, இல்லன்னா வந்து உங்கள மாதிரியே வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனை இருக்கவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள தேடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே இருக்காங்க. நீங்க வெளிலலாம் போய் தேட வேண்டாம். உங்களோட காதல் கல்யாணத்துல முடிய அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா, இங்க நெறைய பேர் உங்கள ஸ்டாக் பண்றாங்க. இல்லன்னா வந்து உங்கள அப்சர்வ் பண்ணாங்க. அதாவது டைம்லாம் வச்சுட்டு அப்சர்வ் பண்றாங்க. அலாரம் வச்சுட்டு அப்சர்வ் பண்றாங்க. சில சமயம் அந்த அலாரம் ஸ்னூஸ் செய்யப்படுது. ஏன்னா, அவ்ளோ தூரம் உங்கள வந்து வாட்ச் பண்றாங்க. சம்திங் அபௌட் அலாரம், சம்திங் அபௌட் சம்திங். யாரோ ஒருத்தவங்க உங்கள வாட்ச் பண்றாங்க. ஆனா, அவங்க வந்து மேபி ஃபேக் சோஷியல் மீடியா அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் அவங்க முகத்த உங்ககிட்ட காமிக்கல. பட் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு பவர் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் அப்படி மாரி தான் கா வ எனர்ஜி இருக்கு. மேபி ரொம்ப ஹை லெவல் பொசிஷன்ல இருக்கவங்களா இருக்கலாம். இல்லன்னா வந்து ம் டார்க் குரூப். ஏன்னா, அவங்க முகத்த காமிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தே ஆர் நாட் அலோவ்ட். இல்லன்னா அவங்களுக்கு வந்து தைரியம் இல்ல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களால டார்க்னஸ்ல தான் வேலை செய்ய முடியும். ஓப்பனா நம்மள மாதிரி ஒரு ஃப்ரீ லைஃப் அவங்களுக்கு கிடையாது. ரெஸ்ட்ரிக்டட். எப்பயுமே வந்து ஒரு முகமூடி, ஒரு திரை, ஏதோ ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டே தான் இருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அத மறைக்கிறதுக்கு அவங்க வந்து அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணி, நான் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி வெறும் டார்க்னஸ் தான். அவங்களால ஒரு உண்மையான காதல் அனுபவிக்க முடியுமா? முடியாது. அவங்களால வெளியில சோஷியலைஸ் ஆக முடியுமா? போக முடியுமா? வர முடியுமா? முடியாது. தி ஹேவ் சம்திங். அவங்களால நார்மல் பீப்பிள் மாதிரி வாழ முடியாது. தட்ஸ் அ சேலஞ்ச். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ டைம் என்ன ஆகுது? ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இட்ஸ் ஆல்ரெடி அப். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.